ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை இன்னசென்ட் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை அப்பெல்லாம் நான் பேசுகிற பாட்டு ஏதாவது பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, இப்போ நான் பாட்டில் வந்து நம்ம டெக்கோக்கு 2 பேருமே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஹவுஸில் தான் ஜெனி பயங்கர டென்ஷனில் ஹேரெல்லாம் பிச்சு பாப்படுக்கு அந்த அளவுக்கு டென்ஷனில் ஹாலில் அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா டேயோட மாம் தான் இவளுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்படி டேயோட மாம் திங்க் பண்ண சுகாவுக்குமே அதே டவுட்டு தான். ஏன் இவளுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஃபுட்டு கிட்டும் சரியாக கொடுக்காம போயிட்டு நான் எதுக்கு அங்கிட்ட இங்கிட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சுகாவுமே நம்ம ஜெனியை நோட் பண்ணிகிட்டே இருந்தான். டேயோட கார் கரெக்டாக ஹவுஸ்க்கு முன்னாடி என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானா எல்லாரை விட பேரண்ட்ஸ் பிரதர்ஸை விட ஜெனிக்கு தான் அவ்வளோ ஆர்வம் டேக்காக. இந்த மாதிரி வேகமாக வந்து மெயின் டோர்கிட்ட வந்து அப்படி நம்ம ஜெனி நிற்பாளா, இந்த மாதிரி நின்னா மெயின் டோர்கிட்டே வேகமாக வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளேயே நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ வீமின் 2 பேருமே காரை விட்டு இறங்கிட்டாங்க. பட் நம்ம ஜொங்குக்கு மட்டும் காரை விட்டு வெளியே வராமல் காருக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. ஏண்டா ஏண்டா காருக்குள்ளேயே உட்காந்துருக்க, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் என்னடா அங்கே எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி பேசுகிறீங்க, டேடி ரொம்ப மோசம், அந்த அளவுக்கு ப்ளே பண்ணிவிட்டு எழுந்து நடங்கன்னு சொன்னால் எப்படி என்னால் நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு டைப்பாக பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா ஜிமினாட்டா அவன் வாயை மட்டும் மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் ஸ்டெப்பில் இறங்க சொல்ல வேகமாக தானடா இறங்கி என் கூட வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரே பேக் பெயினாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் காரை விட்டெல்லாம் இறங்க மாட்டேன், செம பேக் பெயினாக இருக்குது, என் டேடி ரொம்ப மோசமான டேடியாக இருக்குது, லேட்டாக தான் பெயினே புரியுது அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம டேயை பிடிச்சி நல்லா ஓட்டுறாரு. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு ஜிமினா டக்குன்னு காட்டுறேன்டே கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி அவனை பெசட்டுக்கு தூக்கிட்டு ரூமுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான், நீ சொன்னாலும் சொல்லாட்டெல்லாம் அதை தான் செய்ய போகிறேங்கிற மாதிரி அப்படியே காருக்குள்ளே இருக்கிற ஜங்குக்கு நம்மகிட்ட பிராடாஸ்டலை தூக்குவாரா. இந்த மாதிரி தூக்குனா நம்ம ஜங்குக்குடா இதை தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் அப்படி பிராடாஸ்டல்லையே அப்படி வராரு. இப்போ ஹவுஸ்குள்ளே என்றானா இந்த மாதிரி ஜங்குக்கு பிராடாஸ்டலே தூக்கிட்டு ரொம்ப மாட்டோம். ஜங்குக்கு ஸோ டேடில் இருக்கிற மாதிரியே ஜெனியை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். இந்த மாதிரி ஜங்குக்கு தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு சுகா ஷாக்காக்கி பார்ட்டின்னானுவேன் எப்போதுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பான், ட்ரிங்க் நிறைய பண்ணிட்டானோ அதான் இப்படி தூக்கிட்டு வராமலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். டேயோட மாம் தான் ஜங்குக்கு இந்த மாதிரி தூக்கிட்டு வர பொசிஷனை பார்த்துட்டு ஜங்குக்கு உனக்கு என்னடா ஆச்சு, டேயாங்க நீ இந்த மாதிரி தான் உன் ஒய்ஃபை கவனிச்சுப்பியானுங்கிற மாதிரி டேயோட மாம் பயங்கரமாக கத்துறாங்க. இந்த மாதிரி கத்துனா டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க ஜங்குக்கு தான் எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி திரும்ப வரா. பார்த்தா நம்ம டேயோட மாமோட ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆகி டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கு வேகமாக இறங்கிட்டாரு. இறங்கி மின்னல் வேகத்தில் டேயோட மாம்கிட்ட போய் நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா மீன் தான் என்னமோ ஹிப்பு போயிடுச்சுன்னுலாம் சொன்னால் என்னடா இவ்வளோ வேகமாக போகிறா, நான் தான் சொன்னோம்ல வசமாக சிக்கிட்டு இனி நான் படாத பாடுதான் படணும்னு ஜங்குக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி போகிற ஜங்குக்கை பார்த்துட்டு என்ன நினச்சி என்ன ப்ராடஸ்டெல்லாம் தூக்க சொன்னான்னு தெரியல, இப்போ உனக்கு ஹிப்பு வலிக்கலையா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். அதெல்லாம் நம்ம ஜங்குக்கு கேட்கவே இல்லாட்டே பேசுகிறதே கேட்கல. நேராக ஜங்குக்கிட்டையோட மாம்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி பார்க்குறாரு. இது ஏன் இவ்வளோக்கெல்லாம் அடிபட்டிருக்கு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நைட்டு வந்து மாமுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு, கொஞ்சம் நான் சீக்கிரம் ஹவுஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பார்ல. மீனும் நைட்டன் ஜெனி ஸ்டெப்லேருந்து தள்ளி விட்ருப்பா டேயோட மாமன். இந்த ஸ்டெப்லேருந்து விழுந்த அந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக அட்டையோட மாமோட ஹேண்ட்ஸில் ஃப்ராக்சர் மாதிரி லைட்டாக தரைச்சுன்னு இருக்கும். அதனால் ஆயில்மெண்ட்லாம் லைட்டாக அப்ளை பண்ணி லைட்டாக கட்டு போட்டிருப்பாங்க. ஒரு 1 வீக் மட்டும் இந்த கட்டு இருக்கட்டும், அப்புறம் நார்மலாயிரும் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கட்டு போட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி இந்த திமிரு பிடிச்சவளை
ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிற ஜெனியை நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜெனியோட ஐஸ் மட்டுமும் ஜங்குக்கு மேலே தான் இருக்குது. இவ்வளோ நேரம் ப்ராடஸ்டெல்லாம் வந்தானே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்டர் கன்ஃபியூஷன்லேயே இந்த மாதிரி நம்ம ஜெனி ஜங்குக்கே நோட் பண்ணால், உனக்கு எவ்வளவு திமிருடி, நாங்கள் 2 லைஃப்பில் மூவ் ஆன் ஆகக்கூடாதுன்னுக்கிட்டுக்காக அன்னைக்கே அப்படி ப்ராப்ளம் பண்ண, இன்னைக்கு மாமியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டியா, ஸ்டெப்பில் இருந்து ரோலிங் ஆகி வந்தா என்ன அம்மா வலிக்குங்கிறத நான் காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தரமாக வேற நம்ம ஜங்குக் திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக ரூமுக்கு போயிடுவாரா. அந்த மாதிரி போனால் டே ஜங்குக்கா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி பெட்ரூமுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தோம் பெட்ரூமுக்குள்ளே கோவமாக நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரா. ப்ளே பண்ணணும்னு சொன்னால் ப்ளே பண்ணியாச்சு, டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அதையும் செஞ்சாச்சு. ஏன் இப்போ கோவமாக இருக்கான்னு வேற தெரியலையே, ரீசனும் தெரியல. ஒரு வேளை ப்ராடஸ்டெல்லாம் தூக்கிட்டு வந்த மூமெண்ட்ல கீழே இறக்கி விட்டதில் கோவமாயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு, சரி ஹஸ்பண்டாக போயிட்டோம் நம்மகிட்ட கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் பொறுமையாக வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஃபீஸை கப் பண்ணபடி, ஏன்னாச்சும் ஜங்குக் ஏன் இவ்வளோக்குள்ள டென்ஷனாக இருந்த மாதிரி இருக்குது. அது அது ஒன்றும் இல்லை டாடி, நான் டென்ஷனாலாம் இல்லை. டென்ஷன் ஆகலையா, நான் வந்த நேரத்துலேருந்து நோட் பண்ணுறேன். நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நான் கூப்பிட்றது கேட்க மாட்டேங்க, நான் பேசுகிறது கேட்க மாட்டேங்க, எதையோ திங்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னத்தை திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாமுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், நைட்டு வாட்ரு குடிக்கிறதுக்காக மேலே ஸ்டெப்லேருந்து வந்தாங்களா, ஸ்டெப்பில் வந்து வாட்ரு கொட்டியிருக்குது தெரியாமல் அதுலேயே ஃபீட்டை வச்சுருக்காங்க, ஸ்லிப் ஆகி மேலேருந்து விழுந்துட்டாங்க. அப்படியா, அது எப்படி ஸ்டெப்பில் தண்ணி வாட்டர் கொட்டும் அப்படிங்கிற மாதிரியும் இப்படி நம்ம டேட்டையே நம்ம ஜங்கு கேட்கவும், அதான் எனக்கும் தெரியல, யாராவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்காக தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஆமாம் நான் அந்த கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறேன் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ண, சரி நீ தேவையில்லாமல் டேட்டிங் பண்ணாத, அது நடந்துருச்சு, அதை மாற்ற முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் இதை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ண பொசிஷன்லேயே திங்க் பண்ணால் டேயோட மாம் கரெக்டாக டேயோட ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. டே எல்லாருமே டைனிங் எல்லாம் அரேஞ்ச் ஆகிடுச்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு நேராக நம்ம டேக்கில் கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டோம். இப்போ கூட நம்ம ஜங்குக்கு சும்மா இல்லாமல் டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சிருக்கத பார்க்குறாரு. டே ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு. ஏன் டே நீ வாயை வச்சுட்டு கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டடா, அதான்டா பிடிச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அளவுக்கு க்ரிப்பாக பிடிச்சிருந்தா இப்போ அங்கே இருக்கிற ஃபுட்டை நான் எப்படி எடுப்பேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் எடுத்து தரேன், தேவையில்லாமல் எழுந்து இருந்துக்கிட்டு அடை எடுக்க இந்த எடுக்கன்னு சொல்லிட்டு கொட்டிடுவேன், நீ கொட்டிட்டு அதை உடனே க்ளீன் பண்ண வர ஆர்டர் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாரு. திட்டிட்டு எது வேணுங்கிற மாதிரி கேட்டால் இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணுங்கிற மாதிரி ஒரு 4 ஃப்ளேவர் அந்த ஃபுட்டை கேட்குறாரு. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாமே வாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லாமே செம ஸ்பைசியான ஃபுட்டு, ஒன்று சாப்பிட்டாலே செமையாக இருக்கும். இவர் 4 கேட்குறாரு. இதை பார்த்துட்டு ஐயோ 4 ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணுங்கிறான், என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே அப்படி எழுந்து ஜங்குக்கோட பிளேட்டில் அந்த ஃபுட் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணால் இதை ஜெனி நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா உனக்கு கையிலையா எழுந்து நீ ஃபுட்டை எடுத்து வச்சுக்க மாட்டியா, உனக்கு எடுத்து வைக்க வேற ஒரு ஆள் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி திட்டுனா, இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஃபைட்டுக்கு வருவாரா. இந்த மாதிரி வந்தால் டக்குன்னு ஜங்குக்கோட மவுட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன ப்ராப்ளம் ஜெனி, நான் என்னோடய ஒய்ஃபுக்கு சர்வ் பண்ணுவேன், ஏன் ஃபீட் கூட பண்ணி விடுவேன், உனக்கு அது தேவையில்லாத ஒர்க் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே பக்கத்துலேயே ஜங்குக்கிட்ட உட்காந்துட்டு ஃபீட் பண்ணி விட்றாரு. ஐயோ ஜெனி இதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டுக்கு ஜாலியாக சாப்பிடுவாரா. இந்த மாதிரி சாப்பிட்டா நான் அவனை கடுப்பேட்டெல்லாம் நினச்சா நீ என்ன காண்டாக்குறியாடாங்கிற மாதிரி ஜெனி காண்டுலேயே இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சுகாடா நோட் பண்ணிவிட்டு டேயாங்க நீ சொன்ன மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கேன், பேரண்ட்ஸ்க்கு ஓகேன்னா அங்கிள் ஆண்டிக்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜெனிக்கு மற்ற யாருக்குமே அது புரியவே இல்லை. சுகா என்ன சொல்கிறாரு என்ன பேசிக்கிறாங்கங்கிறது தெரியாமல்
சுகாவையும் டேயையும் நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா டேயோட மாம்டா என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் உங்களுக்குள்ளே என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை மாம், ஜெனிக்கு தான் ஏஜ் அதிகமாகிருச்சுல்ல, ஜெனிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்காக ஒரு நல்ல பார்ட்னரை சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஜெனியோட பிக்கை 2-3 பர்சன்ஸ்க்கு அனுப்பியிருந்தேன். அதில் 2-3 பர்சன்ஸ்க்குமே ஜெனி ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அதான் அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஹயான்கிட்ட கொடுத்து கலெக்ட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் இதை கேட்டு நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. ஏது ஜெனிக்கு மேரேஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு சிரிச்சா யாரை கேட்டு இந்த முடிவை நீ எடுத்த அப்படிங்கிற மாதிரிட்டே பார்த்து நம்ம ஜெனி கத்துறா. இந்த மாதிரி கத்துனோம், யாரடி டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த முடிவு எடுக்கணும்? இந்த ஹவுஸில் நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லை, உனக்கு மேரேஜ் ஆகிற ஏஜ் ஆயிடுச்சுல, மேரேஜ் பண்ணிக்கணும் தானே இந்த பிளேஸ்க்கு வந்த, என்ன உனக்கு ஏற்ற மாதிரியான ஃபியான்ஸே தான் நாங்கள் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சொன்னோம். என் மேரேஜ் லைஃப்பை பற்றி எனக்கு தெரியும், என் மேரேஜ் லைஃப்ல நீ என்றாக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமா இந்த மாதிரி நம்ம ஜெனியும் டேக்லேயும் குட்டியாக ஒரு ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆனால் நம்ம டேயை தேய்த்து பேசிட்டு டேயே அடிப்பாளா, இந்த மாதிரி அடித்தா என்ன திமிரடி உனக்குங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க பவுலில் இருக்க சூப் எடுத்து நம்ம ஜொங்கு ஜெனி மேலே ஊட்டிடுவார். இந்த மாதிரி ஊற்றுறத பார்த்துட்டு ஐயோ இவன் கோவத்தை காட்டிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிச்சா என்ன திமிர, எவ்வளவு திமிர இருந்தால் ஏன் டேடி முன்னாடி எதிர்த்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவனையும் அடிக்க போவேன், அவன் மேலே கையை வச்சா உன்னை கீழ் பண்ணிடுவேனுங்கிற மாதிரி இன்னொரு பவுலையும் எடுக்க போவாரா. இந்த மாதிரி எடுக்க போனான். ஜொங்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரிட்டே கிரிப்பாக பிடிச்சான். என்ன திமிரடா, ஏன் மேலேயாடா சூப்பை கொட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், என் டேடி மேலே யாராவது கையை வச்சா நான் இந்த மாதிரி தாண்டி பிஹேவ் பண்ணுவேன். அதான் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்களா, மேரேஜ் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே, மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா ஹவுஸ்க்கு போடி, ஏன் ஹவுஸில் உனக்கு என்னடி ஒர்க்குங்கிற மாதிரி செம கோமா இந்த மாதிரி கத்துனா ஜொங்கு கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் டேயை அடிச்சிருப்பாள்ல, அந்த மூமெண்ட்டில் காண்டில் இந்த மாதிரி ஏன் டேயே நீ அடிப்பியா, டச் பண்ணுவியாடி அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கோவத்தில் நம்ம ஜொங்குக்கு ஃபைட் பண்ணுற மூமெண்ட் இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லோரும் ஜொங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாரா, அதுவும் சூப்பரில் அப்படி எடுத்து ஊற்றிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு பயத்திலே இருந்தா. ஐயோ சொல்ல கூட நான் நம்பவே இல்லைடா. அப்போவே சொன்னான் என்கிட்ட யாராவது கொஞ்சம் ரூடாவோ இல்லாட்டி டச் பண்ணுற மாதிரி பேசுனா அவனோட பிஹேவியர் வேறு மாதிரி போகுன்ட்டு, குடிக்கிற சூப்பை இப்படி எடுத்து ஊற்றிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா ஷாக்கில் என்ன பண்ணால் பாவம் என் பிரதருக்கு வைஃப் இந்த மாதிரி ரூடாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணோம். டேயோட மாமுக்கு ஜெனி கசின் அந்த மாதிரி தானே, அவங்க அங்கிள் ஆண்டி டாக்டர் தானே. அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட மாம் வேகமாக ஜெனியோட ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, இப்படியா பண்ணுவேன், அவளுக்கு எங்கேயாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா அவளோட டேடுக்கும் மாமுக்கும் நாங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கோமட்டுனா, அவள் என்னோட டேடியை இந்த மாதிரி இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணி பேசுவா, கையை வைப்பா, நான் பார்த்துட்ருப்பேனா அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமியை பிடிச்சி நம்ம ஜங்குக்கு திட்ட ஜங்குக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப்பு வைக்க, இப்படி வச்சா நம்ம ஜங்குக்கு இன்னும் கோபம் ஹைப் ஆகி டேயோட ஷார்ட்டையே கிரிப்பாக பிடிச்சிடுவார். என்ன நினச்சிட்ருக்க, அவள் என்ன வேணாலும் பண்ணிகிட்ருப்பா, நான் பார்த்துட்ருக்குன்னு நினச்சிட்ருக்கியா? என்னடா நினச்சிட்ருக்கேன், அவள் என்ன வேணாலும் பேசிட்டு போவா, என்ன பண்ணுறதுனால ட்ரீட் பண்ணுவா, ஏன் முன்னாடியே நான் ஒன்னாண்டா லவ் பண்ணுறேன், ஒன்னாண்டா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு திங்க் பண்ணுறேன், தேவையில்லாமல் ஒரு ஃபியான்ஸை எதுக்கு நீ சூஸ் பண்ணுறேன்ட்டு என்னை பக்கத்தில் வச்சுட்டு அவள் இந்த அளவுக்கு பேசுவா, நான் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்ச இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு திட்ட இது ஃபைட்டு பெருசாகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு முதல்ல ஷாட்டில் ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் எடுக்க ரூமுக்கு போனேன், இங்கே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன என்னென்ன மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்க, அவள் இந்த பிளேஸ்லேருந்து ஒன்று மேரேஜ் ஆக்கி போகணும், இல்லாட்டி அவளோட பிளேஸ்க்கு போகணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டைனிங் காலையே தலைகீழ கவுட்டு விட்ருவார். பாஸ் கம்பெனியில் இருக்க சொல்லட்டான் டென்ஷன் ஆகிட்டா, எம்ப்ளாய்ஸ் யாரையுமே சாப்பிட கூட விடாமல் ஒர்க் பண்ணி தொல்லை பண்ணுவார்.
ஹவுஸுக்கு பாஸை கூட்டிகிட்டு வந்தால் இதானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ஒரு ஸ்பூனில் ஃபுட்டை எடுத்து வச்சுருப்பாரு. சாப்பிடாமலே அந்த ஷாக்கிங் மூமெண்ட்லேயே அவ்வளோத்தையும் பார்த்துட்டு இருந்தவர், இது தாண்டா இன்றைக்கி நமக்குங்கிற மாதிரி அதை அப்படி சாப்பிடுவாரா இந்த மாதிரி சாப்பிட்டான். டேக்கு ரொம்ப கோவம் வந்து ஜங்குக்கோட இந்த பிஹேவியர் ஹவுஸில் அவரோட ஹவுஸில் எம்ப்ளாயிஸ் முன்னாடி மற்ற பர்சன்ஸ்க்கு முன்னாடி ட்ரீட் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டானேங்கிற ஒரு கோவத்தில் இன்னும் ஒரு ஸ்லாப் நம்ம ஜங்குக்கு வைப்பாரா வச்சுட்டு நேராக ரூமுக்கே வேகமாக இழுத்து கொண்டு வந்து ஜங்குக்கு ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக கீழே வந்து ஜெனியை நோட் பண்ணுறாரு. நான் டிசைட் பண்ணதான் உனக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லைன்னா என் ஹவுஸை விட்டு வெளியே போயிரு, இல்லைன்னா நான் பார்த்துருக்க ஃபியான்ஸில் ஏதாவது ஒரு பர்சன்ட்டை சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேராக ஹவுஸை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி வெளியே போனால் இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா டேயை ஃபாலோ பண்ணபடியே ஹவுஸ்லேருந்து வெளியே போயிடுவார். எதுக்காக ஜங்குக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா நேராக டேயோட ரூமுக்கு வந்தா டேயோட ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்ருக்காரு. அவ்வளோமா கீழே விழுந்து உடையிற சவுண்டு நல்லாவே கேட்குது எல்லாருக்குமே. இந்த மாதிரி கேட்டால் என்ன ஒரு கோவத்தில் ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி ரூமையே க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி கீ எடுத்துட்டாரு. இந்த மூமெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சிட்டு நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், அவள் என்கிட்ட டேயை மேரேஜ் பண்ணிப்பேன், உன்னை தவிர வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, செகண்ட் ஆகணும்னு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஹவுஸில் இருக்கேனுங்கிற மாதிரி முன்னாடியே வச்சு பேசிகிட்டு இருக்கா, நான் சூப்பவில் கொட்டுறது என்ன தப்பானுங்கிற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம ஜங்கு கத்துறாரு. இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. மார்னிங் தான் நம்ம வீமின் 2 பேருமே திரும்பவும் ஹவுஸ்குள்ளே வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே வந்தேன் டேயோட மாம் தான் டேயை நோட் பண்ணிவிட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்ண, நைட் முழுக்க எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டென்ஷன் ஆக்காட்டம்மா, முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாம்கிட்ட எதையுமே பேசாமல் நேராக ரூமுக்கு வந்தா ரூமில் இருக்க திங்ஸஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்குறடும் ஃப்ளோர்லேயே செம்ம கோவமாக ஸ்லீப்பிங் கூட பண்ணாமல் கோவத்துலேயே நம்ம ஜங்குக்கு உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருக்கின்ற மூமெண்ட்டுக்கு டோர் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே ஜங்குக்கு அப்படியே எழுந்து நேராக அந்த ரூமை விட்டு வெளியே போகலானுங்கிற மாதிரி போனோம். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படியே கிரிப்பாக நம்மகிட்ட பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நீ ஒன்றும் என்ன பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பயங்கரமாக ஃபைட் பண்ணி டேயோட ஹேண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுக்க ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஜங்குக்கை புஷ் பண்ணி திரும்பவும் ரூம்குள்ளே தள்ளிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னடா சின்ன பையனாச்சு, உங்ககிட்ட எதுவும் ரூடாக நடக்கக்கூடாது, கோவமாக பேசக்கூடாதுன்னு நினச்சா ஏன் அதை மாதிரி பண்ணிகிட்ருக்க, இப்போ எங்கடா இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் என்னோடய ஹவுஸ்க்கு போகிறேன், எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி, உன்னோட பிளேஸ் எனக்கு பிடிக்கல, நான் ஏன் ஹவுஸ்க்கு போகிறேன், என்னோடய பிளேஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசணும். அப்போ நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டேன், உனக்கு தோன்றதை செய்வியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆமாம் எனக்கு தோன்றதை மட்டும்தான் நான் செய்வேன், எனக்கு இப்போ இந்த பிளேஸ் பிடிக்கல, நான் இந்த பிளேஸ்லேருந்து என்னோடய ஹவுஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுனா அப்போ எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போ அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்ட டக்குன்னு டிவோர்ஸ் பேப்பர்னு சொன்னதோட இப்படி வளன்னு கட்டிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பப்பி ஐஸ்லேட்டே எப்போ பாரு அந்த மாதிரி பார்த்தேன். போவேன்னு கிளம்புறல்ல, இதுதான் என்னோடய ஹவுஸ், இதுதான் என்னோடய பிளேஸ், என்னோடய ஒய்ஃபை என் கூட உன்னால் இருக்க முடியல, நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைனை பண்ணிவிட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே ஃபஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கு இப்படி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே தேம்பி அழுவாரா. அந்த மாதிரி அழுடம் அப்படியே நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். டேயை பிடிச்சி தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டான். அப்படியே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி சரி ஓகே சாரி, ஒரு கோர்ட்டில் தான் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இதுதான் உன்னோட ஹவுஸ், இதுதான் உன்னோட பிளேஸ், இங்கே தான் நீ இருக்கணும், ஏன் கூட தான் நீ இருக்கணும், ஏன் கோவத்தில் இப்படி தப்பாக திங்க் பண்ணுற, கோவத்தில் எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனும் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி கம்ஃபர்ட் பண்ணோம். அதுக்காக எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி அழுதான். சரி சாரி தெரியாமல் அந்த வேடை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க நம்மகிட்ட கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணோம்.
நம்ம ஜங்குக்கு இன்னுமே கோவம் போகலை. பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறத பார்த்துட்டு, நீ எப்போதுமே எந்த ஒரு மூமெண்ட்டுக்குமே அந்த மாதிரி ஒரு வேர்டை சொல்லி நான் உன்னை ஹேட் ஆக்க மாட்டேன், நீ க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி எல்லாருமே ஹாலில் உட்காந்துருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்போவுமே நம்ம ஜங்குக்கு நார்மலாக சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஜங்குக்கோட பிஹேவியருக்கு இந்த ஃபுட்டு நல்லா இல்லை, அந்த ஃபுட்டு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹவுஸில் என்ன மாட்டி ட்ரீட் பண்ணுவார். அந்த பிஹேவ் அப்படியே நம்ம ஜங்குக்கு கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி ஜங்குக்கு மவுத்தை வச்சுட்டு ஹேண்ட்ஸை வச்சுட்டு சும்மா இல்லாததை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸு க்ரிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கே இவரே ஃபீட் பண்ணி விட்றாரு. நான் தாராட்ட மட்டும் நீ சாப்பிட்டா போடும், மவுத்தை திறந்து எதையுமே பேசக்கூடாது, ஃபுட்டை மட்டும்தான் நீ வாங்கிக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு லாக் பண்ண பொசிஷனில் நம்ம ஃபீட் பண்ணி விட்டோம். இந்தளவுக்கு ஆசையாக பாசமாக ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபுட்டு டைனிங் டேபிளு எல்லாத்தையுமே மறந்துட்டு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா ஜெனி கோவமாக கரெக்டாக நீங்கள் எப்படிடா மறுபடியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னுங்கிற மாதிரி காண்டுலேயே கரெக்டாக பக்கத்தில் நின்றுட்டு நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே முறைப்பாரா இந்த மாதிரி முறைச்சேன். ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே திருப்பி பார்க்க வைக்கிறாரு. என்னடா பார்த்துட்ருக்க, அங்கே என்ன லுக் விட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன மட்டும்தான் நீ பார்க்கணும், வேறு எங்கேயாவது பாட்டின்னா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சின்ன பிள்ளைய மிரட்டுற மாதிரிலாம் நம்ம ஜங்குக்கை மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டுனா ஜங்குக்குமேட்டு சொன்னதை கேட்டு மட்டும்தான் பார்க்குறாரு. ஆனால் ஜெனி பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல கோவம் எங்கேயோ போகுது. திரும்பவும் டைட்டாக ப்ராப்ளம் பண்ணுறா. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறது கேட்க ஜங்குக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹைப் ஆகிற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் இன்னும் க்ளோஸாக வந்துட்டு வாட்டர் எடுத்து நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஜங்குக்கோட காட்டுக்கிட்ட வந்துட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, அதான் நான் பார்த்துப்பேன், நீ தேவையில்லாமல் அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கோட காற்றுல க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு போய் என்னோடய ஃபைல் லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, நம்ம கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி பண்ண மூமெண்ட்டில் ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகி ஜெனி பக்கத்தில் தானே வந்து நிற்பா. அப்படி சேர்லேருந்து எழுந்த வேகத்துக்கு ஜெனியை பிடிச்சி ஃப்ளோரில் நம்ம ஜங்குக்கு தள்ளி விட்ருவாரு. தள்ளி விட்டுட்டு அதே வேகத்தில் ஷைனா சொல்லி நம்ம ஜங்குக்கு நேராக ரூமுக்கு போனால் பாவி தள்ளி விடணுன்னே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி காண்டலி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் சிரிப்பு வருது. அவளை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, பனிஷ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக இப்படி எழுந்து போக சொல்ல பிடிச்சி தள்ளி விட்டு போயிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம நோட் பண்ணுவாரா. ஜெனி எழுந்துட்டே பார்த்துட்டு வேணும்னே தானே ஜங்குக்கு என்ன பிடிச்சி தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளாம். இந்த மாதிரி கேட்டால் அது எழுந்து போக சொல்ல குறுக்க நின்னா அப்படி தான் மூவ் ஆன் பண்ண சொல்ல ஸ்லிப் ஆகி நீ விழுந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்காக நம்மகிட்ட சப்போர்ட்டாக பேசுகிறாரு. நீ தானே அவன் போகிற வெளில குறுக்க நின்னா அந்த அவன் தள்ளி விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படி அங்கேருந்து எழுதுக்கிட்டா அங்கே என்னாலலாம் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா அவன் பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி கால் பண்ணி எல்லாத்தையுமே பேசிவிட்டு அவன் பேரண்ட்ஸ் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபைல்ஸு அந்த லேப்டாப்பு மொபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கீழே இறங்கி வர ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு போகலாமா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக ஹக் பண்ணபடி வந்து பிடிக்கவும் ஜங்குக்கு அங்கேருந்து சேஃபாக நம்மகிட்ட கம்பெனிக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் உனக்கு என்ன திமிருட்டை ஆங்கணுங்கிற மாதிரி செம்ம காண்டில் இந்த மாதிரி பேரண்ட்ஸையே ஹவுஸுக்கு வர வச்சுட்டானேங்கிற மாதிரி கோவமாக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் எங்கே கட் ஆகி இப்போ கம்பெனியில் நம்ம ஜங்குக்கு தான் பபிள் கம்மை வந்தபடியே டேயோட தைஸில் உட்காந்தபடியே டேயை ஒர்க் பண்ண விடாமல் நம்ம டேட்ட ஃப்ளிட்டியாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு அவனும் ஒர்க் பண்ண மாட்டான், தன்னையும் ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறான், இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யனே தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே ஜங்குக்குங்கிற மாதிரி ஜங்குக் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டை நாக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காரு. ஹெட்டை நாக் பண்ணபடி உட்காந்துருந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். டேயோட ஃபேஸ் அப்படின்னு நம்ம ஜங்குக் திருப்பிட்டு நான் உங்ககிட்ட தானே டாடி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன லேப்டாப்பையே பார்த்துட்ருக்க, இந்த ஜங்குக்கு உனக்கு போர் அடிச்சிருச்சா, உன்னை போய் யாராவது போர் அடிக்கணும்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஒர்க்கு பண்ணணுமே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
நீ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே பேசுகிற, நம்ம 2 பேரும் வேண்டாம் ஹனிமூனுக்கு வெளியே போகலாமா அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற விஷயத்தெல்லாம் பற்றி பேசல, ஹனிமூனுக்கு வெளியே போவோமா ஜாலியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டேன். இவன் வேற நம்மளை டென்ஷன் ஆக்கிறதுக்கே பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான் நம்மளுக்கே, எதையாவது சொல்லி ஜங்குக்கு முதல்ல நம்மக்கிட்ட இருந்து போக வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி, சாப்பிட்றதுக்கு ட்ரிங்க் பண்ணதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வா கேண்டீனில் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம டையோட தயசுலேருந்து எழுந்து நம்ம ஜங்கு கேண்டீனை பட்டு போவாரா, அப்பா போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டைம் ரிலாக்ஸாக உட்காந்து ஒர்க் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இப்போ ஒரு கிளைண்ட்டுகிட்ட இருந்து கால் வருது, அந்த காலை நம்மகிட்ட அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாரா. இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் அவன் ஃபுட்டையும் ஸ்நாக்ஸையும் வாங்க போனால் நம்ம ஜங்குக்கிட்ட கரெக்டாக அந்த கேபின்குள்ளே என்றானா சிரிச்சு சிரிச்சு அந்த கிளைண்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு சிரிக்கிறத பார்த்து நம்ம ஜங்குக்கு நம்ம பொசசிவ் எங்கேயோ போயிடுச்சு. யார்கிட்ட இப்படி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான், இவ்வளோ நேரம் நான் தயசில் உட்காந்துருக்க சொல்ல ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்துட்டு முன்னாடி நிற்பாரா. இந்த மாதிரி நின்று ஜங்குக்கு வந்து நிற்கிற வேகத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்க மொபைலே நம்மகிட்ட கீழே போடுற மாதிரி போட்டு பிடிக்கிறாரு, ஒரு மாதிரி த்ரோ பண்ணோம்னா அந்த மாதிரி த்ரோ பண்ணி டக்குன்னு கிரிப்பாக மொபைலை பிடிப்பாரா. அந்த மாதிரி பிடிச்சேன். என்ன டாடி பேபிக்கு தெரியாமல் ஏதாவது சீக்ரெட் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன?